ஆரம்பத்துலேருந்தே வந்து ஃபீமேலுன்னு தனியாக யாருமே எங்களை பார்த்ததில்ல. இந்த ஜென்ரேஷனை எடுத்து செய்கிறாங்க, நம்ம எந்த விதத்தில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு தான் பார்த்தாங்க. அவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஃபீமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் அண்ணனா, மாமாவா, அப்பாவா, சித்தப்பாவா இப்படி தான் எங்களை எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க. எந்த அளவுக்கு வந்து சேஃபாக பார்த்துக்க முடியும், நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும், அது அவங்களுக்கு தெரியும், இங்கே இடிச்சுப்போம் அங்கே இடிச்சுப்போங்கிறது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போங்க, சுவாமி இந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவார், இங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக போங்க, இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க இன்னும் சொல்லப்போனால். அது மாதிரி எங்களுக்கு எப்படின்னா, எங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத தாண்டி மற்றவங்களும் எங்களுக்கு சேஃபாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் ரெக்கவர் ஆகிடுவோம், அந்த மற்றளத்தை வந்து சேஃபாக பார்த்துக்கணுங்கிறதா நாங்கள் இதுவாக இருப்போம். இந்த இடத்துல வந்து பயணிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னோட உறுதுணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா அன்பர்களும் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா அக்கா அப்படின்னு ஒரு பெரிய உறவை தியாகராஜரும் பிடாரியும் கொடுத்தது. அந்த உறவுகளால் தான் இது வெற்றி அந்த பயணத்தை தொடர முடியும். வெற்றின்னு சொல்ல முடியாது, பயணத்தை தொடர்றதுக்கு கடவுளுடைய அனுகிரகம், கடவுளால் கொடுக்கப்பட்ட பேரன்பாளர்கள் சகோதரர்களாலேயும் சகோதரிகளாலேயும் தான் இது நகரத்தை விட தனிப்பட்ட முறையை நான் வந்து சொல்ல முடியாது. நான்ற அகந்தைகள் இல்லாமல் இருந்தால் தான் இவங்க 2 பேரையும் நாங்கள் தியாகராஜருக்கு டாரிக்கு மட்டும் நான்ற அகந்தை இருக்கக்கூடாது. அவங்க கொடுத்த ஒரு வரத்தை நாங்கள் எங்களுக்கு கையேந்தி பிச்சையாக தான் நாங்கள் எடுத்து செய்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரு வாழ்வாக தான் நாங்கள் நினைக்கிறோம். நன்றி.